நம்ம தூத்துக்குடி எம்பியும் மதுரை எம்பி சூனா வெங்கடேசனும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்காளும் தொழிலாளி யூனியனுக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுதாங்க. பாத்தீங்களா, தொழிலாளி யூனியனுக்கு வேலை இல்லைன்னு வருத்தப்படுற அளவுக்கு சட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் தொழிலாளிகளுக்கு நேரிட்டு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் செய்யக்கூடியவர் தான் நாம நரேந்திர மோடி. வணக்கம். நவம்பர் 21 ஒரு சட்டத்தை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கு. அதாவது தொழிலாளர்களுக்காக நன்மை பகிரும் அந்த சட்டத்தை ஏழை எளிய தொழிலாளர்களுக்காக நடைமுறைப்படுத்தியிருக்கிறது இந்த நரேந்திர மோடி அரசாங்கம். என்னடா நன்மை பகிர்மா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் 4 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு கம்பெனியுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்குமா இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு, இந்த சட்டம் அமல்படுத்தின பிறகு, நீங்கள் 1 வருஷம் வேலை பார்த்தாலும் அந்த அத்தனை பெர்மனண்டா, அதாவது பெர்மனண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு என்னமெல்லாம் கிடைக்குமோ அத்தனை சலுகைகளும் நமக்கு தனியாரில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் 1 வருஷத்திலேயே கொடுக்கணும்னு நரேந்திர மோடி வகுத்த சட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி பேச்சுவார்த்தையின் மூலம்தான் நமக்கு வேலைக்கு சேர்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. வேலைக்கு சேரணும் அப்படின்னா எழுத்து மூலியமாக, தொழிலாளர்களுடைய எழுத்து மூலியமாக அந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளை முதலாளிகள் சேர்க்கணும் அப்படிங்க ஒரு உன்னதமான ஒரு சட்டம். அதுபோக ரச்சாவட்டி, அதாவது நமக்கு ஓய்வு கால ஊதியம் அதை கொடுக்கணும். பிறகு மருத்துவ செலவுகள் அனைத்தையும் வருடத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய உடம்பை செக் பண்ணியே ஆகணும் அந்த கம்பெனி அப்படின்னு ஒரு உத்தமமான சட்டம். நம்ம தூத்துக்குடி எம்பியும் மதுரை எம்பி சூனா வெங்கடேசனும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்காளும் தொழிலாளி யூனியனுக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுதாங்க. பாத்தீங்களா, தொழிலாளி யூனியனுக்கு வேலை இல்லைன்னு வருத்தப்படுற அளவுக்கு சட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் தொழிலாளிகளுக்கு நேரிட்டு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் செய்யக்கூடியவர் தான் நாம நரேந்திர மோடி. தொழிலாளி யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் அந்த கம்யூனிஸ்டும் திமுகவை சேர்ந்தவங்களும்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மீடியாவில் தான் அவங்க டிவியில் பேசுதாங்க கனிமொழி அக்கா, யூனியனுக்கு வேலை இல்லாமல் போயிருச்சே ஆத்தே அப்படின்னு. யூனியனுக்கு எதுக்கு வேலை? யூனியன் என்ன செய்யுது? தீபாவளி போனஸ் வாங்கையில் உள்கமிஷம் பேசுது கம்யூனிஸ்ட் யூனியன். பழைய கம்யூனிஸ்ட் இல்லை இப்போ. அப்படி யூனியன் உள்கமிஷம் வச்சு பேசி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையை நிறுத்ததுக்கு உண்டானது தான் இந்த யூனியன்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எந்த வேலையும் இல்லாமல் நம்ம நரேந்திர மோடி பண்ணிட்டாங்க. ஏன்னா பணம் போடணுமா நேராக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், தொழில் செய்யணுமா நேராக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், சம்பளம் 7ஆம் தேதிக்கு முன்னையே கொடுக்கணும் மாசத்துல அப்படின்னு திருத்த சட்டத்தில் இருக்கு. அப்பேற்பட்ட உகந்த சட்டம் வகுத்த நரேந்திர மோடி தாமோதரதாஸ் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி, ஜெய்ஹிந்த்.